ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பார்த்ததை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு சில பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னா பேஸ்மோபோஃபியா மாதிரியே அந்த கேம் இருக்கும். இந்த கேமு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். அதுவும் நம்ம மல்டிப்ளேயர் விளையாட போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு கூட. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேம்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே, மல்டிப்ளேயர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வருவார். வந்துட்டார் பாருதுங்க. வந்துட்டாரா? அவர் தான் கோஸ்ட் ஹண்டர். நான் பேரோட மாற்றலை. சரி வாங்க கேம்குள்ளே வந்தாச்சு. இதை பாருங்கள். ஓகே, லைட் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இஎம்எஃபா இதில் பேஸ்மோபோஃபியாவில் இருக்குமே. அது வந்து கொஞ்சம் அப்கிரேடு இருக்கும். இப்போது புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா, பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஃபுல்லாக சிக்னல் வந்து ஃபுல்லாக போயிடுமே ரெட்டு கலரில். அதுதாங்க இது வந்து ஓல்டு. நியூ வந்து இதில் வரல. இன்னும் நிறைய இருக்குது இதில். நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா. ஃப்ரெண்டை வந்து நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் ப்ரோவை. அந்த டெம்பரேச்சர் இது வந்து பேய் இருக்க இடத்த கரெக்டாக காட்டும். இது யாரா திறந்தா? நம்ம நேராக போகலாம். இது நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு போனோம். எந்த பக்கம்லாம் பேய் இருக்குன்றத நான் பார்க்கணும். இது வந்து பேஸ்மோபோஃபியா லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இது. கண்டிப்பாக அவங்களால பிசியில் விளாட முடியாது, மொபைலில் விளாட்லாம் கைஸ். நான் மொபைலில் தான் விளாட்றேன். அந்த மாதிரி ஒரு கேமு. ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸில் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஆனால் கேம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேன்ஷன் இருக்குது. இப்போ நான் விளையாட்டு மேன்ஷன். அடுத்தது இன்னும் 2 இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வின்னாய் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? கரெக்டாக சாதிச்சு. டாய், யாரா நீ? அட பாவி, எதுக்கோ நம்ம கதவை திறந்தே வச்சுக்கலாம். ஹண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண? ஐயோ, யாரா காப்பாற்றுங்க. ஓகே, இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இறங்கிடுச்சு. அப்போ அண்டர் கிரவுண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வேறு வழியில் நம்ம போய் தான் ஆகணும். எங்கே அந்த ப்ரோ வர சொன்னாங்க பாருங்கள். முக்கினுக்கிறார் அந்த பக்கம் போயிட்டு. டெம்பரேச்சர் ஏதோ கம்மியாகும்னு சொல்லி. ஓகே, இந்த பக்கம் தான் வருது. அப்போ இப்படியாக தான் போகணும். இப்படி தான். இவர் எப்படா வந்தார்? நம்மளுக்கு பின்னாடிலாம் வந்தார் எப்படி ப்ரோ? நானும் கேட்டேங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? பேய் மாரி இதுக்குள்ளே பூது போய்ட்டு வராரு. இது பக்கா இல்லை கிளிச்சானே தெரில. அங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரெட்டில் தான் போகல. பால் நிற்கிது. ப்ரோ கிட்ட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கேட்டேன். ஆயிடுச்சு ப்ரோ, கீழே போட்டு வந்துருன்ட்டார். அதனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இஎம்எஃப் தான் ஆகலை, ரெட் ஆகலை ஃபுல்லாக. ஓகே, நம்ம வெளில போயிட்டு அதை கொடுத்துருவோம். அப்போ தான் அது என்ன பேய்ன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணுறதோட கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, வெளில போயிடலாம். இன்னும் அந்த செல்லியாகிறது தெரில. ஓகே, வெளில வந்தாச்சு. அங்கே ஒரு நோட்ஸ் மாரி மேலே இருக்கும் செட்டிங்ஸ் பக்கத்துலேயே. அதில் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கொடுத்து வச்சுக்கணும். டீமானாக ஆகலாம், இல்லை ஜின்னாக இல்லை ஷேடியாக இருக்கலாம், இல்லை மொரையாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா அல்ட்ரா வயலட் எடுத்துக்கணும். அல்ட்ரா வயலட் வியூ லைட்டுன்னு போட்டிருந்தாங்களே, வியூ லைட், அதை எடுத்துக்கணும் கைஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் இது. இதில் மேலே ஷாப்புன்னு காட்டும் வேனுக்குள்ளே போயிட்டா. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. பேஸ்மோபோஃபியா பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னன்னா, இந்த பேயோட கால் இல்லை கை ஏதாவது அதோட அச்சு ஏதாவது கிடைக்கும் இதில். அங்கே பாருங்கள், இந்தமாரி தான் கைஸ். பார்த்தீங்களா? அவ்வளோதான், அது ஒன்று தான் இருக்கா? ஆமாம். ஐயோ, இவர் வேறு தேவையில்லாமல் ஆரியோ ஹேங்கரின்னு கேட்டார். ப்ரோ கம்முன்னு இருந்தால் கூட கேட்க மாட்டாரு. அப்புறம் தான் கம்முன்னு ஆகிட்டாரு. ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோம். அப்பா, இல்லைன்னா அது ஹண்ட் ஆகிடும் கைஸ். அது நம்மளுக்கு வந்து ஒன்று காட்டும். அதை பாருங்கள், ஃபியர். நம்மளுக்கு இப்போயே அதிகமாகிடுச்சு ஃபியரு. ஓகே, வெளில ஓடிடும். அது 100 ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஹண்ட்டு தான் ஆகும். சைன் நோட் புக்கில் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து ரேடியோ பாக்ஸில் தான் பேசி பார்க்கணும். அது மூலிமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அது டீமானாக இருக்கும், இல்லை என்னான்னு தெரில எனக்கு.
அந்த ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க கைஸ், ஒரு கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 100 வர போகிறோம், 91 வந்துட்டோம். உங்கள் சப்போர்ட்டால் தான் நம்ம 100 கிட்ட வர போகிறோம். ஓகே, நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஒன்று டிமான் இல்லை ஜின்னா. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஏன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகே, கோஸ்ட். ஓகே, வாய்ஸ் பாக்ஸ் எங்கே? ரேடியோ அதுவும் இருக்குது மேலே. ஃபஸ்ட்டு சேனிட்டி குறைச்சிப்போம். இவன் ஃபியர் அதிகமாகிட்டுருக்குல்ல, அது வந்து அவன் ரொம்ப பயப்படுவான். அதனால தான் அதுதான் ஃபியர். அவன் பயப்படுறது தான் ஃபியர். அங்கே ஒரு மாதிரி மூச்சு வாங்குறான், பயத்தில் இருக்கிறப்ப மூச்சு வாங்குறான். பயத்தில் அதேமாரி நம்ம அந்த சானிட்டி குத்துறோன்னா அவன் அவ்வளோதான் காமாயிடுறான். அது ஏன்னு தெரில. அது வந்து இதுவில் வந்து ரியல் பாஸ்மோபோஃபியாவில் வந்து அது வந்து ப்ளஸ்ஸு மாரி இருக்கும் கைஸ், அது பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இப்போ இந்தமாரி இருக்குது. அது என்ன பண்ணணும் கூட தெரில. இது தெரியாமல் குத்துறேனே. ஓ மை காட், பேசி பார்க்குறேன், திரும்பி கேட்கலாம். ஆர் யூ ஆங்க்ரி? ஐயோ, ஃபியர் வேறு ஏறிடுச்சு, நமக்கு வேகமாக ஏறிட்டுருக்கு ஃபியரு. ஆன்சர் பண்ண மாட்டேங்குது, என்னன்னே தெரில. ஓகே, கிவ் மீ யுவர் சைன் கொடுக்கணும். பேசத்தான் தெரில. ஆர் ஆங்க்ரி, கிவ் மீ யர் சைன். ஓகே, பார்த்தீங்களா ரிப்ளை பண்ணுது. ஐயோ, அங்கே பார்த்தீங்களா கைஸ், அங்கே க்ரீன் கலரில் தெரிஞ்சு வந்ததில்ல, அப்போ அது ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. எஸ், கன்ஃபார்ம் அது டீமான் தான் கைஸ். மாட்டிச்சு இன்னைக்கு. அது மாட்டிச்சா நம்ம மாட்டிச்சான்னு தெரில. ஓகே, அவர் டோர் சாத்தினால இல்லை பேய் சாதிச்சான்னு தெரில. வா, ஒரு டீமான் தான் கண்டுபிடிச்சாச்சு. இன்னி அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. டீமான் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து கேட்கும் அதை குத்தாச்சா. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அதை பார்த்துருப்பீங்க ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிங்கிளாகவும் விளாட்லாம், சிங்கிள் பிளேயராகவும். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் சிங்கிள் பிளேயராகவும் விளாண்டு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த கேமை ஏற்றுங்க, ஜாலியாகவே விளாடுங்க. மொபைல் கேம் தான் கைஸ், எந்த மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, செட் ஆகும். நல்லா சூப்பரான கேமாக இருக்குது. இது வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணுன்னு உங்களுக்கு பார்த்தேன் நான், ஆனால் இதில் கொடுக்க முடில. ஓகே, இங்கே வந்து ஒளியத்துக்கு இடத்த பிடிச்சி வச்சுக்கலாம், ஏன்னா டக்குன்னு அது வந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அதான். ஓகே, இடத்த வச்சு அந்த இடத்துல தான் டக்குன்னு ஓடிடணும். ஓகே, இப்போ நம்ம பேசணும். ஒன்று நம்ம ஃப்ரெண்டை விட்டு பேச விடணும், இல்லை நம்ம பேசணும். அவர் பாருங்க பயந்துன்னு எங்கே இருக்கிறாருன்னு. இங்கே வா ப்ரோன்னா கேட்கவே மாட்டார். என்னை வந்து பூச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றாரு. அப்புறம் என்னை தள்ளி விட்டு எனக்கு பின்னாடி வராராம். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓவராக இல்லை அவருக்கே, அவரே பயப்படுறார். ஃபியர் வந்து 43 தான் இருக்குது இப்போயோ 45. ஓகே, நம்ம அதுக்கிட்ட பேசி ஆகணும். ஆர் யூ ஆங்க்ரி கேட்குறேன். ஓகே, இது ஹண்ட்டு தான் நினைக்கிறேன். அப்பா, ஃபியர் 93 ஏறிச்சு, 93%. ஓகே, கண்டிப்பாக ஹண்ட்டு எங்கே வரும் தெரியல, பேய் வேற பயமாகுது. தோர் அப்பா, ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்பா, செம்ம ரிஸ்கான நேரம். அந்த இடத்துல பீச்சம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அதெல்லாம் போட முடியல. நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, நீங்கள் விளாண்டு பாருங்க, அந்த பிஜிஎம்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சு விளாடணும். ஓகே கைஸ். ஓகே, நம்மளுக்கு ஃபியர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, 100ல் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அவள் தான். இவர் ஒருத்தர் ஓரமாக ப்ரோன்னா என்னை தள்ளினே வராரு பின்னாடி. ஓகே, எப்படியோ வழியை விட்டார். இதில் நான் தள்ளுறேன்னா நான் சொல்கிறாரு பாருங்க. ஓகே, நம்ம எடுத்து பார்த்தாச்சு. அங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோ. அப்பா, வா, ஒரு வழியாக ஒரு டீமான ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.